மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டு யாருக்காக பிறக்குதோ இல்லையோ உங்களுக்காக பிறந்திருக்கு. காரணம் என்னவென்றால் ராசியிலே சனி பகவான். சனி ராசியில் இருந்தார்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி ராசியில் உட்காந்துருக்கார். 3-7-10 பார்க்குறாரு. ஜென்ம சனியை போய் இவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்க. ஏன்னா அதிகபட்சம் 2 மாதம் தான், ஏப்ரல் மே. ஜூனுக்கு அப்புறம் ஜென்ம சனி பிகம் ஆல் ஜென்ம சனி வில் கோ அவே. ரெயின் கோ அவே மாதிரி தான். ஸோ அப்போது குரு பகவான் உங்களை பார்க்குறார். இது சனியை பார்த்துறாரு. தான் யோக நம்பர் 1 தான். அதுக்கப்புறம் அடுத்து மேசத்துக்கு போகிற அங்கே அவரே நீச்சமாயிருவார். ஸோ இப்போ இந்த 2.5 வருஷமும் இவங்களுக்கு ஒரு விளக்கு மாதிரி தான். ரைட், பாயிண்ட் நம்பர் 1. இதே பெரிய யோகம். அடுத்ததாக 2 கூடிய செவ்வாய் பகவான் இந்த புரட்டாசி மாதத்தில் கடகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். தட் மீன்ஸ் நீச்சமாகிறார். நீச்சம் இடத்துல குரு, உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. அந்த 5ஆம் இடம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு ராஜாவாக்கி அழகு பார்க்கும் இடம். அதாவது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். இந்த குரு 1-10 கூடியவர். அப்போ நீங்கள் இருக்கிற தொழிலில் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவால் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், நீங்கள் தான் நம்பர் 1 இந்த மாதிரி ஆகிடுவீங்க. இதில் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11 பார்க்கிறார், 1 பார்க்கிறார். இப்போ எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றியை தருவார்.